கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோட கூட பேசுவாராக, உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை அவர் கொடுப்பாராக. நான் உங்களுக்கு அவர் வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த நல்ல நாளிலும் கூட ஒரு மேய்ப்பனின் குணதிசயத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மேய்ப்பன் கிருபைகளை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நாம் ஆண்டவரை பின்பற்றும் போது, மேய்ப்பனை பின்பற்றும் போது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். கிருபை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இலவசமான ஈவுதான் கிருபை. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக மாற்றினார். இந்த தாவீது தாழ்மை உள்ளவனாய் காணப்பட்டான். தாவீது வாழ்ந்த அரண்மனையில அவனுக்கு ஒரு அறை ஒன்று இருந்துச்சான். அந்த அறைக்கு அவன் போகும்போதெல்லாம் மகிழ்ச்சியோடு கூட அவன் கடந்து செல்வானான். அந்த அறையிலிருந்து அவன் திரும்பி வரும்போது அவன் அழுது கொண்டே திரும்பி வருவானாம். சில ஆண்டுகள் கழித்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த அரண்மனையை சோதிச்சு பார்த்தாங்க. அப்படி சோதித்து பார்த்த போது அந்த அறையை அவர்கள் ஆய்வு செஞ்சாங்க. அப்படி ஆய்வு செய்யும் போது சில அரிய கண்டுபிடிப்புகளை அவங்க கண்டுபிடிச்சாங்க. தாவீது மேய்ப்பனா இருந்த காலகட்டத்தில் அவன் பயன்படுத்தின தடி, கோல், அவன் அணிந்திருந்த உடைகள், அந்த செருப்புகள், அந்த அடப்பைகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்குமா. அவன் ஒவ்வொரு நாளும் அதை அவன் பார்த்து அழுவானான். ஆண்டவரே, நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன், நான் அற்பமாக நான் எண்ணப்பட்டேன், என் சகோதரனால நான் ஒடுக்கப்பட்டேன். ஆனா இன்றைக்கு நீர் என்னை அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நீர் என்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி உயர்த்தி வைத்திருக்கிறீர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தாவீது அந்த அறையில போய் அழுவானான். அப்போ தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஆண்டவர் உயர்த்துவதற்கு முன்பதாகவும் தாழ்மையா இருக்கணும், ஆண்டவர் உயர்த்தினதுக்கு பிற்பாடும் தாழ்மையா இருக்கணும். நாம் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஆண்டவரை பாடும் போது, அவரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை முழு மனதோடு உற்சாகத்தோடு அவரை ஆராதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போதெல்லாம் கிருபை ஏராளமாய் தாராளமாய் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அதிகாலையில் எழும்பி நாம் ஜெபிக்கும் போது, அதிகாலையில் எழும்பி வேத வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த நாளுக்கு வேண்டிய புதிய கிருபைகளை, புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவரை பின்பற்றும் போது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.